உங்கள் சுசை ஆரோக்கியா வெண்பன்றி பண்ணை கொம்மேடு. நமது பண்ணை அருகாமையில் மரவள்ளி தோட்டம் வச்சுருந்தோம். அது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எல்லாம் சுத்தமாக காஞ்சி போச்சு. அது காஞ்சி போய் எப்படி இருக்கு பாருங்கள், தரெல்லாம் சும்மா வெளியேறுன்னு காஞ்சி போச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணோம், அதுக்கு பள்ளம் போட்டு தண்ணி ஊற்றி, எங்கள் நைனா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு பிடுங்கிறதுக்காக தயார் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு செடிக்கும் பள்ளம் போட்டு என் தந்தை அவர்கள் ஊற வச்சார். சரி ஊறிச்சு, ஒன்று பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிடுங்கினார். பிடுங்கும்போது ஒரு 2-3 கிழங்கு உடச்சிக்கிட்டு தரையிலே இருந்துச்சு. அது கீழே வந்துச்சு, 1-2 உள்ளே போயிடுச்சு. என் தந்தை அவர்கள் அதை உள்ளேருந்து எடுப்பார். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அதை நோண்டி எடுக்க போகிறாரு. ஒரு கிழங்கு கிடச்சிச்சு, இன்னும் ஒரு கிழங்கு கிடைக்கும். எடுத்துட்டாரு. பாருங்கள் நம்ம காடு எவ்வளோ தூரம் காஞ்சி போய் கிடக்குது. ஸோ காஞ்சி போகுது அப்படின்றதுனால இது 10 மாத பயிர். ஆனால் நம்ம 7 மாதத்துலேயே பிடிங்கிச்சு. உங்களுக்கு இதை நான் பிடிங்கி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப இது மண்ணு கூட்டி வச்சேன் தண்ணி பாசம் போது. ஸோ அதனால் அப்படி இருக்குது. ஓரளவுக்கு இதை பிடுங்கலாம். அப்போ கூட பிடுங்க முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது. பிடிங்கிட்டது சரி. இது எவ்வளோ தூரம் வச்சுருக்கு பாருங்கள். தண்ணி இருந்தால் இதனுடைய தரம் கொஞ்சம் உயர்ந்திருக்கும். ஒரு செடிக்கு எப்படியும் குறைஞ்சது 1 கிலோ இருக்கும். அந்த மாதிரி தான் வச்சுருக்கு மணலில். ஸோ ஓரளவுக்கு பிடுங்கிட்டோம். பிடுங்கிட்டு என் தந்தை அவர்கள் அதை அந்த செடியிலேருந்து ஒன்றா எடுத்து இந்த அன்னக்கூடையிலையும் இந்த பையிலையும் ரொப்பறாரு. இந்த செடி நல்லா பசுமையாக இருக்குது. எரு பக்கத்தில் இருக்குது. இதை உங்களுக்கு நான் பிடுங்கி காட்டுறேன் எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு தண்ணியும் பக்கத்துலேயே நான் அடிக்கடி ஊற்றினேன். ஸோ அதனால் இது நல்லா பசுமையாக இருக்குது. எரு பக்கத்தில் இருக்குது, தண்ணி ஊற்றுனால. நம்மளும் தண்ணி ஊற்றி எரு போட்டிருந்தா மொத்தமாக அதிகமாக வந்திருக்கும். இந்த செடியை பாருங்கள், பிடுங்குறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிடுங்கியாச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக தான் வந்திருக்கு. ஒன்று பிடுங்கி உடச்சிக்கிச்சு, 3 உடச்சிக்கிச்சு. உடச்சி தான் பழத்துலேருந்து எடுக்கிறேன். 1 2 எடுத்துட்டேன். இன்னும் 1 இருக்குது. அந்த 1 எடுத்துட்டேன். ஸோ அதுதான் பெரிய கிழங்கு இதில். ஸோ இது ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வரும் போல். ஏன்னா செடி நல்லா தரமாக இருக்குது. செடி தரமாக இருந்தால் நம்மளுக்கு கிழங்கு நல்லா தரமாக வந்துருக்குன்றது தான் இதனுடைய உண்மையான விஷயம். பாருங்கள், இந்த ஒரு செடியில் இத்தனை வச்சுருக்கு. இந்த ஒரு செடியிலே 2 கிலோ வரும் போல். ஏன்னா எரு பக்கத்தில் இருந்துச்சு, ப்ளஸ் தண்ணி அதுக்கு அதிகமாக போச்சு. ஸோ பிடுங்கினதெல்லாம் பாருங்கள், அந்த செடியோடு கிடக்குது. காஞ்சி போனதுனால அப்படியே முட்டையாக இருக்குது, சின்னதாக. ஒருவேளை தண்ணி அதிகமாக இருந்து நம்ம நல்லா சாகுபடி பண்ணியிருந்தா எப்படியும் நல்லா அதிகமாக வந்திருக்கும். ஸோ இந்த செடி எல்லாத்தையும் என் தந்தை அவர்கள் அதை சேமித்து வைக்கிறார். ஏன்னா அடுத்த டைம் நடுறதுக்கு நம்மளுக்கு கிழங்கு போய் தேட தேவையில்லை. இதையே சின்ன கட் பண்ணி நட்டு கிழங்கு வர வைக்கலான்றது. ஒரு அண்ணன் கூட வந்திருக்கு. இதை பாருங்க, மொத்தமாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக கொஞ்சமாக ஆஞ்சிட்ருக்காரு. இன்னும் கொஞ்சம் சிறிதளவு இருக்குது. அதை ஃபுல்லாக எடுத்து சேகரிச்சிட்டோம். சேகரித்த பிறகு ஒரு அண்ணன் கூட ஒரு யூரியா பை ஃபுல்லாக வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.